பல மடங்கு பெருக குழந்தையோட முதல் பல்லை எடுத்து இப்படி வைங்க. அது மட்டும் இல்ல, யாரும் சொல்லாத பல விஷயங்கள் இருக்கு. பணம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது கையில் நிற்காமல் போய்விடுகிறதா என்கின்ற கவலை பலருக்கும் இருக்கும். உழைப்போடு சேர்ந்து சில சின்ன நம்பிக்கைகளும் செல்வ ஓட்டத்தை பல மடங்கு உயர்த்தும் என்று நம் முன்னோர் நம்பி வந்துள்ளனர். குறிப்பாக குழந்தையோட முதல் பல்லை சரியான இடத்தில் வைத்தால் பண ஓட்டம் திடீரென மாறும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் இதுவே மட்டும் அல்ல என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். யாரும் வெளிப்படையாக சொல்லாத வீடுகளில் ரகசியமாக பின்பற்றப்பட்ட பல விஷயங்கள் உள்ளன. அந்த சிறிய விஷயங்களே பணம் தங்காமல் போவதற்கும் திடீரென பெருகுவதற்கும் காரணமாகும் என நம்பப்படுகிறது. அவற்றை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையின் பொருளாதார நிலை முற்றிலும் மாறலாம் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. குழந்தைகள் வளரும் போது விழும் முதல் பல் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. அந்த பல்லை பணப்பையிலோ அல்லது பூஜை இடத்திலோ வைத்தால் செல்வம் பெருகும் என நம்பிக்கை. இந்த பல் வளர்ச்சியையும் புதிய தொடக்கத்தையும் குறிக்கிறது என சொல்லப்படுகிறது. பல வீடுகளில் இதை பத்திரமாக பாதுகாத்து வருகிறார்கள். இதனால் பணம் வீணாகாமல் நிலைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் பெரிய நம்பிக்கை அடங்கியுள்ளது. இதுவும் முன்னோர் சொல்லி வந்த ஒரு முக்கிய குறிப்பு ஆகும். பணப்பையை எப்போதும் தரையில் வைக்கக்கூடாது என்று பெரியவர்கள் அறிவுறுத்துவார்கள். பணம் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என்பதே அதன் பொருள். தரையில் வைத்தால் பணம் நிலைக்காது என்று ஜோதிட நம்பிக்கை கூறுகிறது. அதேபோல் கால்களை ஆட்டிக்கொண்டு அமர்வதும் தவிர்க்க சொல்லப்படுகிறது. கால்கள் சனி பகவானின் ஆதிக்கம் என்பதால் இது தடைகளை உண்டாக்கும் என நம்பப்படுகிறது. வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் அமைதியான உடல் மொழி அவசியம் என கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை உப்பை கடனாக வாங்கக்கூடாது என்பது பரவலான நம்பிக்கை. அன்று காசு கொடுத்து உப்பு வாங்கினால் பண ஓட்டம் சரியாகும் என கூறப்படுகிறது. மாலை நேரத்திற்கு பிறகு துடைப்பம் அடைக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அது லட்சுமி கடாட்சம் வெளியே செல்லும் அறிகுறி என நம்பப்படுகிறது. உடைந்த பாத்திரங்களை வீட்டில் வைத்திருக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. அவை நெகட்டிவ் சக்தியை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த பழக்கங்கள் பண நிலைத்தன்மைக்கு எதிரானவை என நம்பப்படுகிறது. காலையில் எழுந்தவுடன் வெறும் கையை தட்டுவது தவிர்க்க சொல்லப்படுகிறது. அது செல்வ சக்தியை சிதறடிக்கும் என நம்பிக்கை உள்ளது. அதற்கு பதிலாக நன்றி சொல்லி நாளை தொடங்குவது நல்லது என கூறப்படுகிறது. காலை நேரத்தில் பேசும் வார்த்தைகள் நாளை தீர்மானிக்கும் என்று சொல்கிறார்கள். கோபம் மற்றும் கெட்ட வார்த்தைகள் தவிர்க்கப்பட வேண்டும். நல்ல எண்ணங்கள் நல்ல வாய்ப்புகளை ஈர்க்கும் என நம்பப்படுகிறது. இவை அனைத்தும் மனநிலையையும் செல்வத்தையும் இணைக்கும் கருத்துகள். பூஜை அறையில் சிறிய நாணயம் அல்லது நோட்டை வைத்தால் நல்லது என்று நம்பப்படுகிறது. அது பணம் குறையாமல் இருக்கும் என்ற எண்ணத்தை தருகிறது. கடன் வாங்கிய பணத்தை வீணாக செலவு செய்யக்கூடாது என்றும் கூறப்படுகிறது. அப்படி செய்தால் கடன் மேலும் பெருகும் என ஜோதிடம் சொல்கிறது. பணத்தை மதித்து செலவு செய்தால் அது திரும்ப வரும் என்பது நம்பிக்கை. செல்வம் ஒரு சக்தி போல நடக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதை மரியாதையுடன் கையாள வேண்டும் என்பதே கருத்து.